ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் உரிக்காமல் மட்டையோடு அப்படியே மண்ணில் புதைச்சி வச்சோங்க. பார்த்தீங்கன்னா அது நல்லாவே முளைச்சி வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த தரையில் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குழியை தோண்டி அதுக்குள்ளே உப்பு அதுக்கு தேவையான உரம்லாம் போட்டுட்டு அதை நல்லா கலக்கி விட்டுக்கிருந்தியான். இதெல்லாம் எப்படிடா கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அதெல்லாம் தானாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தியான். திருப்பி அந்த இதை பிடுங்கி பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதில் வச்சாச்சு. குழிக்குள்ளே வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு இருந்தோங்க. நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருந்தேன். கடைசியில் எப்போயோ பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு அழகாக ஒரு ரவுண்டை போட்டு தண்ணி ஊற்றியாச்சுங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இலை ஃபுல்லாக மண்ணாக இருந்துச்சு. அதை மட்டும் நான் கழுவி விட்டுட்டு இருந்தேங்க. என் தம்பி ரொம்ப பெரிய வேலை பார்க்குறேன். தேங்காவும் இதே மாதிரி முளைச்சிருந்துச்சுங்க. அதை நாளைக்கு நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து தண்ணிக்குள்ளேயே பக்கத்தில் வச்சு விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் நடந்து போயிட்டு இருந்தோமா, போயிட்டே இருக்கும்போது மாதுளம்பழ செடி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நிறையா காய் இருந்துச்சு, 2 மட்டும்தான் பழுத்துருந்துச்சு. அதையும் பிடுங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு கட்டுறவங்க அந்த கம்பியை எடுத்து நானே தம்பியும் பிடுங்கிட்டு இருந்தோம். கம்பியை வச்சு வீடெல்லாம் கட்டிக்கிறது நானே என் தம்பி மட்டும்தான் பிடுங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். 2 மட்டும்தான் பிடுங்கினோம். ஏன்னா ஆளுக்கு 1 மட்டும்தான் பிடுங்கினோம். நெசமாலே குட்டியாக இருந்துச்சு, காயாக இருக்கும்னு நினச்சோம். பார்த்திங்கன்னா நல்லா செவந்து நல்லா பழுத்து இருந்துச்சு. அதை உட்காந்து அறுத்து நான் உரித்து வச்சுட்டு இங்கே போயிட்டு கையை கழுவிட்டு வரங்குள்ளேயும் தின்னு முடிச்சு